வணக்கம் நீங்க ரொம்ப சிவகாளீஸ்வரன் ஐயா. வெளிநாட்டுல இருந்து பேசுறீங்க, முதல்ல பேசுறீங்கம்மா, உங்களுக்கு அன்டைம். ஓகே, வணக்கம் முத்துப்பாண்டி ஐயா. மும்மூர்த்திகளுக்கும் ரொம்ப நன்றி. இப்படி ஒரு சேவை நடக்க போய்த்தான் நான் இங்க இருந்து தொடர்பு கொள்ளக்கூடியதா இருந்தது. அதுக்கு முதல் கோடி நன்றி சொல்லணும். மற்றது போன வருஷம் ஐயாண்ட முதல் நான் யூடியூப் வீடியோ இந்த உங்களோட தனவசிய கலை பார்த்து அதை எப்படி சேர்றதுன்னு தெரியாமல் அங்கங்க தேடி இந்த தொடர்பு கிடைக்கவே இல்லை. பிறகுதான் மணி ஐயாவை பிறகு ஹச் பண்ணிட்டேன். அப்ப அதுல இருந்து பிறகு ஐயா சொன்னார், இந்த சீடி இருக்குது அம்மா, இந்த என்னது பஞ்சவட்சி சீடி, அதுல அப்படி வந்து தொடங்கின பயணம் அப்படியே மேல மேல போய்கொண்டிருக்குது. ஐயா இன்றைக்கு நிறைய விஷயங்கள் இந்த கிளாஸ்ல தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வந்தார். கோடி நன்றி ஐயா. எல்லாருக்குமே தேடுதல் இருக்குது, எல்லாருடைய தேடுதலும் நிறைவேறணும். இன்றைக்கு இங்க கனடா டே என்ற பெரிய செலிபிரேஷன் நடந்து கொண்டிருக்குது. கனடாவின் பிறந்த நாள் ஃபெடரேஷன் 157 அது போய்கொண்டிருக்குது. வாழ்த்துக்கள் ஐயா. மற்றது நிறைய தெரியாத புது புது விடயங்களாத்தான் ஒவ்வொரு நாளும் போய் ரொம்ப சிறப்பா இருந்தது. வகுப்புகள் ஒரு குற்றம் என்று சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா அப்ப சில டவுட்டுகள் வரும். ஐயா நான் நேற்று இந்த சில பொருட்களை பார்ப்போம் ஒரு கடைக்கு போனான். அப்ப அந்த ஐயா சொன்னவர் இந்த அருங்கோணத்துல கண்ணாடி வேண்டு சொல்லி, அப்ப அருங்கோணமா கண்ணாடி இல்ல, ஆனால் அந்த ட்ரேக் ஐயா அந்த கடைசி பகுதிய கண்ணாடியில போட்டு ஒரு ட்ரே செய்திருக்கிறான். அத வண்டி வைக்கலாம் தானே? ஓகே, ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றிமா. வளத்துடன். ஓகே, மீண்டும் சந்திப்போம். ஓகே, மற்ற நண்பர்கள் அடுத்து வாங்க, அடுத்து லேடிஸ் வாங்க. துர்கா அம்மா, துர்கா ஸ்ரீமா. வணக்கம் சார். அம்மா வணக்கம். முத்துப்பாண்டி சாருக்கு வணக்கம். ஐயா சாருக்கு வணக்கம். மணிகண்டன் சாருக்கு வணக்கம். ரொம்ப அருமையான நிறைய கருத்துக்கள் புதைந்து போனதையெல்லாம் எடுத்து எங்களுக்கு கொடுத்த மாதிரி பொக்கிசமா புதைகள் கிடந்த மாதிரி இருக்குதுங்க சார் இந்த கிளாஸே எங்களுக்கு. இதுல இருந்து கண்டிப்பா இதுல சேர்ந்திருந்த அனைத்து சகோதரர்களும் நல்ல லெவலுக்கு வருவாங்க. இந்த நல்ல லெவலுக்கு வரும்பொழுது இந்த இது எல்லாமே உங்க மூமெண்ட் பேட்டையும் சாரும். இது இறைவனுடைய செயல், பிரபஞ்சத்தோட செயல். நான் மருத்துவ இதுக்காக மட்டும்தான் சாரை கான்டாக்ட் பண்ணேன், மருத்துவ ஜோதிடத்துக்காக. ஆனா இப்ப என்னை எல்லா விதத்திலயுமே பட்டத்திட்டி மணிகண்டன் சார் இப்ப மறுபடியும் மருத்துவ ஜோதிடத்தை வெளியிட்டுட்டாங்க. நான் அது ஒன்றை எதிர்பார்த்தேன். ஆனா பல விதத்துல பல கிளைகளா போய் நிறைய அறிவுகளை புகட்டியிருக்கார் மணிகண்டன் சார். நான் மறக்க முடியாத ஒரு இதான் நினைக்கிறேங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. அதுக்கப்புறம் உங்க எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சது பாத்தீங்கன்னா முத்துப்பாண்டியனாவும் மணிகண்டன் சார் தான். சரிங்களா? அவங்க மூலியமா தான் நமக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கிடைக்குது. ஆமா சார், முத்துப்பாண்டியன் சார் மூலமா தான் சார் எனக்கு மணிகண்டன் சாரே கிடைச்சாங்க. ஆமாமாங்க, முத்துப்பாண்டியன் சார்னாலதான் எனக்கு மணிகண்டன் சாரையே ஜாயின் பண்ண முடியுது சார். நன்றி நன்றி சார். நன்றிம்மா, நன்றிம்மா, ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள்மா. ரைட், அடுத்தது வாங்க, லேடிஸ் பேசுங்க. எலிசபெத் ராணி. சார், நான் உமா பட்டாபி பேசட்டுமா? உமா பேசுங்க. ஐயா வணக்கம். 3 பேருக்குமே வணக்கம் சொல்லிக்கிறேன். வணக்கம்மா. வணக்கம். சிவகாளீஸ்வரன் சார், உங்களுக்கு என்ன சொல்றதுன்னா, ஐம் ரியலி ஹாப்பி. நீங்க ஒரு நல்ல டீச்சர், அழகான ஒரு டீச்சர். நான் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது குருன்னு சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஆனா பொறுமையா நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா எங்களை கொண்டு போறீங்க. ஏன்னா எங்க ஒவ்வொருத்தரும் வேவ் லெங்த் வேற வேற மாதிரி இருக்கு. சில பேருக்கு அடிப்படையிலேயே பல பிரச்சனைகள், சில பேர் பாதி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க, சில பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது யூ ஆர் மேனேஜிங் ஆல் த பீப்புள் இன் ஆன்லைன். கிளாஸ்ல உட்காந்து பார்க்கும்போது ஃபேஸ் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம், ஒருத்தரையும் சொல்லலாம். பட் இது ஆன்லைன்லங்கும் போது த பேஷன்ஸ் யூ ஆர் ஷோயிங், அது எக்ஸ்ட்ராடினரி. எனக்கு அது பிடிச்சிருக்கு. அதே சமயம் கண்டிப்பாவும் நீங்க அதை எடுத்து கொண்டு போற விதமும் நல்லா இருக்கு. ரியலி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு இப்ப வயசு 60க்கு மேல இருக்கு. ஆனா என்னோட கொள்ளுப்பாட்டி காலத்துல இருந்து நான் பாத்திருக்கேன். கொள்ளுப்பாட்டி எல்லாம் ரொம்ப வருஷம் இருந்தாங்க. அது அப்ப அந்த பீரியட்ல சொன்ன பல விஷயங்கள், விளக்கேத்துறது, வாசல்ல இப்படி நிக்கிறது, இந்த நேரத்துல இப்படி பண்ணணும்னு சொன்னதெல்லாம் காலப்போக்குல எங்களுக்கு அதோட அர்த்தம் புரியல. சோ இப்ப இருக்கிற வேலைக்கு போறது, குழந்தைகளை வளர்க்கறதுல அந்த இது மெயின் ஸ்ட்ரீம்ல எத்தனையோ மாறி போச்சு.
ஆனால் இப்போ உங்களுடைய ஒவ்வொரு வகுப்புலையும் பல கருத்துக்கள் எங்களோட கொள்ளுப்பாட்டி எனக்கு சொன்ன விஷயங்களை நான் ஞாபகப்படுத்திக்கிட்டேன். அப்ப அதோட வேல்யூ புரிஞ்சுது எனக்கு. அந்த வேல்யூக்காக நான் வந்து வாட் ஐ லேர்ன்டுன்னு இப்ப நான் நினைக்கிறேன், என் தப்புன்னா நான் நிறைய விஷயங்களை சரியா தயார்படுத்தல அப்படிங்கறத நான் ஃபீல் பண்றேன். அப்போ நான் இன்னும் இதை வந்து பலருக்கும் ஷேர் பண்ணணும். நல்ல பாயிண்ட்ஸ், அதாவது பண விஷயங்களை மட்டும் சொல்லல, அதனுடைய அடிப்படை தன்மைகளை புரிய வச்சீங்க பாத்தீங்களா? இது நான் வந்து வேற எங்கேயும் கிடைக்காது. அந்த விதத்துல நீங்க வந்து நீங்க ஃபுட் ஃபோர்த் பண்ணி வந்து செஞ்ச விஷயங்கள் ரியலாவே மனசுக்கு ரொம்ப நெகிழ்வாகவும் சந்தோஷமாவும் இருந்தது. அதுக்குதான் எனக்கு உங்களுக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்ல விரும்புறேன். அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த முத்துப்பாண்டியன் அவருக்கும், அவரையும் பார்க்கல, இவரையும் மணிகண்டன் சாருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கம். நன்றிம்மா, நன்றிம்மா, வாழ்த்துக்கள்மா. நன்றி மேடம், மகிழ்ச்சி மேடம், வாழ்த்துக்கள். சார், நான் ரம்யா பேசுறேன் சார். ரம்யா மேம் பேசுங்க. மேடம் ஹலோ, ரம்யா மேம் பேசுங்க. மேடம் வணக்கம். வணக்கம் சார். ரொம்ப அருமையான ஒரு வகுப்பு. இது வந்து ஒரு பணவசிய கலைன்னு இல்லாம ஒரு கவுன்சிலிங் கிளாஸ் மாதிரியே இருந்தது. அப்புறம் நம்ம மைண்ட் செட் எப்படி சேஞ்ச் பண்ணணும், நம்ம பணத்தை எப்படி ஒரு கவனிச்சு பார்க்கணும்ன்றதையே நான் இப்பதான் உங்ககிட்ட கத்துக்கிட்டேன். இல்லாட்டா நான் அந்த அளவுக்கு பார்த்தது இல்லை. அதே மாதிரி ஒரு கலரை வச்சியும் நீங்க நிறைய சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப நல்ல அருமையான கிளாஸ் சார். நீங்க சொல்றதெல்லாம் நாங்க பின்பற்றி வாழ்க்கையில முன்னுக்கு வரணும். எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். மணிகண்ட சாருக்கு தான் முதல்ல நான் நன்றி சொல்லணும். அவர் மூலமா தான் நான் உங்களையே தெரிஞ்சுட்டேன். அதே மாதிரி முத்துப்பாண்டி சாருக்கும் என்னோட நன்றிகள் பல. வாழ்க. நன்றிம்மா, 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 நன்றி, ரொம்ப நன்றி மேடம். அனுராதா மேம். ஹலோ சார், நமஸ்காரம் சார் எல்லாருக்கும். மணிகண்டன் சார் உங்களுக்கும், அப்புறமா சிவகாளீஸ்வரன் சாருக்கும், அப்புறமா வந்து முத்துப்பாண்டி சாருக்கும் நமஸ்காரம். இந்த இந்த கிளாஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது சார். இப்ப வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த காசோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எப்படி அதை யூஸ் பண்றதுன்னு தெரியறது கிடையாது. ஏனோ தானம் தான் வச்சுப்பாங்க, ஏனோ தானம் தான் செலவு பண்ணுவாங்க. ஆனா இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணனால பணத்தை வந்து எப்படி வச்சுக்கணும், அதை வந்து எப்படி கையாளணும், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு நீங்க நல்லா அழகா சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதனால இப்போ நாங்க படிச்சது கிடையாது சார். இப்போ நாங்க ஒருத்தர் வீட்டுல ஒருத்தர் படிச்சாங்கன்னா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே படிச்ச மாதிரிதான். ஏன்னா அவங்களுக்கு நாங்க சொல்லி கொடுக்கும் போது என்ன ஆகுது, இப்படிதான் இதை செலவு பண்ணணும், இப்படிதான் அதை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வருது. அதனால என்ன, we are educating everyone. எல்லாருக்குமே நம்ம இது சொல்லி கொடுக்கறதுனால இது ஒரு பாடமான, அது பழைய காலத்துல வந்து நிறைய என்ன விஷயம் இருக்குதுன்னு நீங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தீங்க சார். ஆக மொத்தத்துல உங்க 3 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே குடுப்பனை இருக்கிறவங்களுக்கு தான் இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியும் சார், இல்லைன்னா எல்லாருக்கும் முடியாது. நன்றி சார். நன்றிமா, நன்றிமா, மஞ்சுளா தேவி மேம். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் சார். சிவகாளீஸ்வரன் சார் வணக்கம் சார். 2 குருக்கள் சார். 2 பேரும் 2 சுரங்கம் சார். சுரங்கத்துல வந்து கஷ்டப்பட்டு எடுக்கணும் சார். ஆனா இங்க வந்து சும்மா லேசா சிரமப்பட்டாலே எல்லாத்தையும் எடுத்துடலாங்க சார் புதையல. அந்த மாதிரிங்க சார். நீங்க ஜோதிட சுரங்கம் சார். இவரு சார் நிறைய இது கையில வச்சிருக்காருங்க சார். அப்படி இதுதான் சொல்லணும் அப்படின்ட்டு இல்லைங்க சார். அவர் வந்து அவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே சொல்லிடணும் அப்படிங்கிற ஒரு இதுலதான் ஃபுல்லா கிளாஸ் எடுக்கிறாருங்க சார் அவரு. கண்டிப்பா, கண்டிப்பா. எதுவுமே மிஸ் ஆயிடக்கூடாது, நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துடணும் அப்படிங்கறதுல நிறைய விஷயங்கள் சார், நிறைய கேள்விப்படாத விஷயங்கள் எல்லாமே புதுசா இருந்ததுங்க சார். முதல்ல எல்லாம் சொன்ன மாதிரி நம்ம வீட்டுல வந்து நம்ம எல்டர்ஸ் யாராவது இருப்பாங்க, அவங்க கிட்ட கேட்போம் இதுக்கு எப்படி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்ப அந்த மாதிரி யாருமே இல்ல, அந்த வயசு வரைக்கும் யாரும் இருக்கிறதும் இல்ல, இருந்தாலும் நம்ம கூட வச்சுக்கிறது இல்ல. அந்த மாதிரி சில டவுட்ஸ் எல்லாம் நிறைய சார்கிட்ட எல்லாருமே கேட்டாங்க சார். ஆனா கேட்டேன், நல்லதா சொல்லி கொடுத்தாருங்க சார். வாழ்க்கைக்கு ரொம்ப ஒரு உபயோகமான கிளாஸுங்க சார். பணம் கண்டிப்பா நம்மளை தேடி வந்துரும், அபரிவிதமா வந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துருச்சுங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். 2 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றி சார். நான் வாசுகி பேசுறேன் சார். பேசுங்க மேம். வணக்கம், பேசுங்க. வணக்கங்க சார். சார் முத்துப்பாண்டி சார் ஐயாவுக்கும், மணிகண்டன் ராஜ் ஐயாவுக்கும், சிவகாளீஸ்வரன் ஐயாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் சிவகாளீஸ்வரன் ஐயாவுடைய பணவாசியக்கலை முன்னாடி உள்ள யூடியூப் அந்த தர்மசாஸ்திரா இதுல பார்த்துட்டு அவருடைய அந்த சொல்லி கொடுக்குற முறைகள் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுல பார்த்துட்டு தான் சரி இது வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தேன். இந்த இதுல வந்து
நம்ம மணிகண்டன் சார் மூலமா எனக்கு இது கிடைச்சது. ரொம்ப ரொம்ப நன்றி. அது சிவகாளீஸ்வரன் ஐயா வந்து ஒரு தகவலை சொன்னாங்கன்னா அவங்க அனுபவிச்சு அதைத்தான் எங்கள்கிட்ட எடுத்து கொடுக்குறாங்க. ஒரு கருத்தை சொன்னாங்கன்னா அதுக்கு கரெக்டா எக்ஸ்பிளனேஷன் பண்றாங்க. அவங்க சொன்ன விதம் வந்து எங்களை ரொம்ப ஹார்ட் டச் பண்ணிருச்சுங்க சார். ஆனா நான் தனக்கு தெரிஞ்சதை தான் மட்டும் வச்சுக்காம எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுக்கணும், எல்லா இடத்துலயும் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு அபரிவிதமான ஒரு விரிவான ஒரு மைண்டோட அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அதனால இதை வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும், நமக்கு படிச்சதை அப்படியே இது பண்ணணும் அந்த மாதிரி இல்லாம அவர் பயன்படுத்தினதை நம்ம எல்லாருக்கும் கத்துக் கொடுக்குறாரு. அது அவருக்கு சொல்லி கொடுக்குற விதம் வந்து சார் ரொம்ப அருமையா இருந்தது. அதாவது அடிப்படையில எனக்கெல்லாம் ஜோதிடம் தெரியாது, இருந்தாலும் அவங்களுக்கும் ஏத்த மாதிரி அவர் வகுப்பு கொண்டு போன விதம் ரொம்ப ரொம்ப அருமையா. சிவகாளீஸ்வரனுக்கு நன்றிங்கிற ஒரு வார்த்தையில சொல்லி முடிக்க முடியாது. அதுக்கும் மேல அவர் சொல்லணும், வார்த்தைகள் இல்லாதனால ரொம்ப ரொம்ப நன்றி. 3 பேருக்குமே ரொம்ப மனமார்ந்த நன்றி, நெஞ்சார்ந்த நன்றி. சந்தோஷம். அந்த உங்க கிளாஸ்ல எங்களுக்கு அட்டெண்ட் பண்றதுக்கு கிடைச்சதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு கொடான கொடி நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. எலிசபெத் ராணி மேம் பேசுங்க. ஹலோ சார், ஒளிவு மறைவு இல்லாம மனசுல பட்டது அப்படியே சொல்றது உங்க 3 பேரு இதுலதான் சார் நான் பாத்திருக்கேன். இது வரைக்கும் யாரும் அப்படி எதுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா அடுத்தவங்க முன்னேறுவாங்கிடுவாங்களோ என்ற ஒரு இதுல யாருமே இவ்வளவு தூரம் எல்லாம் சொல்ல மாட்டாங்க சார். அதுக்காகவே உங்களுக்காக நாங்க ப்ரேயர் பண்ணிக்கிறேன் சார். வாழ்க வளமுடன் சார். நன்றிமா, நன்றி, ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். வாங்க அடுத்த லேடிஸ் யாராவது தான் ஃபர்ஸ்ட் பேசுறீங்க சார். நான் சுகுணா பேசலாமா சார்? பேசுங்க மேம். மேடம். சார் மும்மூர்த்திகளுக்கும் வணக்கம் சார் அண்ட் வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நல்லா இருந்தது சார் கிளாஸ். நான் பழைய கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன்னு ரொம்ப வருஷத்துல இருந்தேன். இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப ஆவலோட இருந்தேன் சார். இப்ப எல்லாமே அவர் கத்து கொடுத்ததுனால ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நல்லது சார். நிச்சயமா வாழ்க வளமுடன் சார். உங்களை குருநாதர் வந்து உங்களை சிலையா வடிச்சிருக்காரு சார். நீங்க கூட சொன்னீங்களா அவர் மோதிர கையால கொட்டு வாங்கின அப்படின்ட்டு, உங்களை சிலையா வடிச்சிருக்காரு சார். அதுதான். ஆமா சார். நன்றி நன்றி சார். நன்றி சார். கண்டிப்பா நீங்க சொல்லக்கூடிய எல்லா புகழும் குருநாதர்களுக்கேங்க. ஆமா நிச்சயமா. நன்றி வாசுகி செல்வராஜ் மேம். சார் வணக்கம் சார். வணக்கம் மேம். வணக்கம் சார். ரொம்ப நன்றி சார். மணிகண்டன் சார் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கங்கள். சிவகாளீஸ்வரன் சாருக்கும் ரொம்ப நன்றி. ஒண்ணு சொல்றேன் சார், ஒரே வார்த்தை. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அப்படிதான் நம்மளுடைய தமிழ் பழமொழி இருக்குது. அந்த ரெண்டையுமே நீங்க எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க இந்த 15 நாள் இல்ல. சரிங்களா? பொருள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பண வரவு வரும், அதை எப்படி எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு எல்லா விஷயங்களும் சொல்லி கொடுத்துருக்கீங்க. அடிஷ்னலா ஒரு அருளோடையும் கடவுள் பக்தி இன்க்ளூடிங் குலதெய்வம் வழிபாடு, அமாவாசை வழிபாடு, எல்லா விஷயங்களுமே பொறுமையா கேட்ட கேள்விக்கு டவுட்ஸ் அவ்வளோ கேட்கறாங்க. பொறுமையா அந்த சிரிச்ச முகத்தோட நீங்க சொல்லி கொடுத்தது வந்து ரியலி ஹேட்ஸ் அப். ரொம்ப அருமையா இருந்துச்சு சார். எல்லா கிளாஸஸும் சூப்பரா இருந்துச்சு. நாங்க 8 மணி எப்படா ஆகும் அப்படி சொல்லிட்டு எப்ப எல்லா கிளாஸும் 10:30க்கு மேலதான் முடிஞ்சிருக்குது. சரிங்களா? அது உங்களுக்கே தெரியும். ஆனாலுமே பொறுமையா உட்காந்து நாங்க அவ்வளவு சந்தோஷமா கேட்டோம். ஒரு நாள் கூட இவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு சலிப்பு இருந்ததே கிடையாது சார். நான் பிராங்கா சொல்றேன். நீங்க 2 பேருமே உங்க குடும்பத்தோட சந்தோஷமா ரொம்ப நல்லா இருக்கணும் சார். வாழ்க வளமுடன் சார். முத்துப்பாண்டியன் சார் வந்து அவ்வளவு கிடையாது. ஆமா, அவ்வளவு எனக்கு அவர் அறிமுகம் கிடையாது. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். வாழ்த்துக்கள். இருக்காருன்னு நினைக்கிறேன். அம்மா வேற யாருமா பேசணும்? வனிதாம்மா, வேதபிரபாமா, மாமுகேஸ்வரிமா. சார் வணக்கம் சார். வனிதா பேசுறேங்க. வணக்கம் பேசுங்க மேம். சிவகாளீஸ்வரன் சார் எனக்கு ஒரு பல வருஷமா தெரியுங்க. இப்ப அவர் வந்து ஒரு எபிடோம் ஆஃப் நாலேஜ்னே சொல்லலாம். அவருக்கு தெரியாத விஷயமே இல்லைங்க. எந்த விஷயம் கேட்டாலும் அதுக்கு தகுந்த ஒரு லாஜிக்கோட சொல்லி கொடுப்பாருங்க. எதையுமே வந்து இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி அடிச்சு விடாம ஒரு நல்ல லாஜிக், அது நம்மளுக்கு எவ்வளோ பேசிக்கா வேணும்னாலும் இறங்கி வந்து சொல்லி கொடுப்பாங்க. நிறைய இடங்கள்ல நிறைய பார்த்துட்டு படிச்சுட்டு
வந்திருக்கேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் குரு. அவர் சொல்லி கொடுத்ததுல ஒரு 2% நம்ம இது பண்ணினா கூட நம்ம வந்து நல்ல பெரிய லெவலுக்கு வந்துடலாங்க. குருவோட அருளால், கடவுளோட அருளால் நம்ம எல்லாருமே வந்து அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது என்னோட பிரார்த்தனை. ரொம்ப நன்றிங்க சார். 3 பேருக்கும் ரொம்ப நன்றிங்க. வாங்க மேம். அடுத்தது ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. மணிகண்ட ஐயாவுக்கும் சிவகாளீஸ்வரன் ஐயாருக்கும் இருவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. நீங்க கத்துக்கிட்டதை எல்லாத்துக்குமே கொடுக்கணும். நம்ம பெரிய மனசு இருக்கு, எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கீங்க. எல்லாரும் அதை நல்ல முறையில பயன்படுத்தி எல்லாரும் சிறப்படைய நீங்க எல்லாத்தையும் வாழ்த்துங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. ரொம்ப நன்றி. அடுத்தது வாங்க சார். அடுத்தது வாங்க மேம். யார் இருக்கீங்க? வணக்கம் சார். நான் சேலம் கவிதா. கவிதாமா பேசுங்க. வணக்கம் சார். தர்மசாஸ்தால சார் சிவகாளீஸ்வரன் சாரோட யூடியூப் பார்த்து தாங்க சார் நான் இம்ப்ரெஸ் ஆகி அவர் மூலம் ஜாதகமும் பார்த்துங்க சார். பணவசிய கலை வீடியோ பார்த்துட்டு இந்த கிளாஸ் நமக்கு கிடைக்கணும், முடிஞ்சு போச்சேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரே வாரத்துல எனக்கு இந்த அறிவிப்பு கிடைச்சதுங்க சார். ஜோதிட ஆர்வலர் தான், ஒண்ணுமே தெரியாதுங்க ஜோதிடத்தை பத்தி. ஆனா ஜோதிடம் தான் உலகத்தையே இயக்குதுன்றது மட்டும் எனக்கு தெரியும். அதனால எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதை கத்துக்கணும்னு சொல்லிட்டு வந்தேங்க சார். பிரபஞ்சம் எனக்கு வழி விட்டுதுங்க. ரொம்ப நன்றிங்க சார். நீங்க வர குடும்பத்தோட வாழ்க வளத்துடன். நன்றிங்க சார். நன்றி மேடம். மகிழ்ச்சி மேடம். நன்றி. வாங்க. இன்னும் யாரு பேசணும்? வாங்க லேடிஸ் வாங்க. உமா மகேஸ்வரி மேம். உமா தேவி மேம். உமா மகேஸ்வரி பேசிட்டீங்களா மேம்? தேங்க்யூ. ஓகே மேம். ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு கும்பாபிஷேகத்துல என்னால பேச முடியாது சார். ரொம்ப ஓகேம்மா. நன்றிம்மா. ரொம்ப நன்றி மேடம். மகிழ்ச்சி மேடம். ஓகே. ரொம்ப சந்தோஷம். இப்போ அப்படியே ஆண்கள் அப்படியே நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா வரிசையா கூப்பிட்டுருவேன். ரவி வரதராஜன் சார் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறீங்க. மும்மூர்த்தி குருக்களுக்கும் நமஸ்காரம். சிவகாளீஸ்வரன் சாரோடது ஏற்கனவே இப்பதான் நான் ஜாமக்கோல் படித்தேன். அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் வந்து நிறைய பேர் இப்போ இந்த மணி அட்ராக்ஷன் கிளாஸ் அப்படின்லாம் நடத்துகிறாங்க. பட் இவரோடது ஏற்கனவே நம்ம ஜாமக்கோல் படித்ததுனால இது கண்டிப்பாக வேறு டைப்பில் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த கிளாஸ் வந்தது. இது வரைக்கும் பணத்தை பணமாக பார்க்காம அல்லது அது மேல ஒரு இன்டிசிப்ளின்டாக இன்னி வரைக்கும் சம்பாதிச்சோம், இன்னி வரைக்கும் செலவு பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து இந்த கிளாஸ் குருஜி சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் பணத்தோடைய மதிப்பு என்ன, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப 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 தெளிவாக கிடைச்சிது. இதில் ப்ராக்டிக்கல் அனுபவம் கிடைச்சிது. ஏன்னா அந்த தாவரங்களை பற்றி சொல்லும்போது நான் 2 தாவரம் வாங்கி 2 தாவரமும் அந்த நர்சரியில் வாங்கும்போதே எனக்கு பணம் டிரான்ஸ்ஃபர்ஸ் கிடைச்சிது. அதெல்லாம் வராத இடத்துலேருந்து வந்தது. ப்ளஸ் இதை வந்து பல பேருக்கும் நான் இப்போ என்னுடைய கிளைண்ட்ஸு ப்ளஸ் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்லேயும் பணத்தை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி அதுக்கு வந்து ஒரு மரியாதை தரணும், அல்லது எப்படி அதை டிசிப்ளின்டாக ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த கிளாஸ்ல வந்து இந்த 15 நாள்ல இந்த 2.5 ஹவர்ஸ்ல ஏகப்பட்ட சமாச்சாரங்கள், அதுல வந்து பொருட்கள் ஆகட்டும் இல்லை சப்ஜெக்ட் ஆகட்டும் அது மாதிரி கொடுத்துருக்கு. இதுல வந்து ஒரு 50%ஆவது நம்ம யூஸ் பண்ணாலே மேல் லெவலுக்கு நம்ம போவோங்கிறதான். இன்னும் நிறைய கிளாஸ் சிவகாளீஸ்வரன் சார்ட்டேருந்து வரணும். இந்த ஜோதிட வித்யாலயா மூலியமா இந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபருக்கு இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் கிடைக்கவே கிடையாது உலகத்துல. இது என்னன்னு தெரியல, அந்த மாதிரி எப்படி அவர் கொடுக்குறாருன்னு எனக்கு புரியல. இப்போ அடுத்து மருத்துவ கிளாஸ் கூட போட்டிருக்காரு, அதுக்கு சொல்ல வரேன். அதனால இந்த ஜோதிட வித்யாலயா மூலியமாக திரு மணிகண்டராஜ் குரு அவர் மூலியமாக உங்களோடது அல்லது மற்ற குருமார்கள் இன்னும் என்னென்ன கிளாஸ் வருதோ அந்த குருமார்களோட கிளாஸ் எல்லாம் சிறப்பாக இருக்கணும். இந்த கிளாஸ்ல கலந்து கொண்ட அத்தனை பேரும் மேலும் மேலும் சிறந்து விளங்கணும், ஃபினான்ஷியலி ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ் ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு 3 பேருக்கும் திரும்பவும் நமஸ்காரம். நன்றிங்க. எஸ்கே சீனிவாசன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். மும்மூர்த்திகளுக்கும் வணக்கம் சார். கிளாஸ் வந்து எதிர்பார்த்ததை விட சிறப்பா இருந்துச்சு சார். சார் வந்து அதாவது ஒளிவு மறைவு இல்லாம எல்லாத்தையுமே வந்து எல்லாரும் போய் ரீச் ஆகணும்ன்ற ஒரு உயர்ந்த எண்ணத்துல செயல்பட்டு எல்லாருக்குமே சொல்லி கொடுத்தாரு சார். பொறுமையா சொன்னாரு. அதாவது எல்லாருமே கேட்ட கேள்விக்கு ஒரு சிரிச்ச முகத்தோட சூப்பரா சொன்னாரு சார். சிம்பிளா சொன்னோம்னா எல்லாருக்குமே நல்லா ஒரு பயனுள்ளதா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க சார். உங்க மும்மூர்த்திகளுக்கும் நன்றி சார்.
நன்றி சார், நன்றி சார், ரொம்ப நன்றி சந்தோஷம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், வாழ்த்துக்கள், தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஆனந்த் சார், ஆனந்த் நன்றி கிரி. சார், மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆனந்த் சார் இது பண்ணுங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், வணக்கம் சார். வணக்கம் சார். 3 பேருக்கு ரொம்ப நன்றி சார். ஏன்னா நான் நிறைய கேள்விகள் நான் கேட்டிருந்தேன் சார் கிட்ட. ஏன்னா நான் ஜோதிடன்றதால ஜோதிடத்துக்கும் பணவசதி கிடைக்கும் நிறைய லிங்க் இருக்கா, நிறைய கேள்விகள் கேட்டதுக்கு சார் வந்து அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது, ஏன்னா இது வேற அது வேற, நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஜோதிடத்துல என்ன குறைகள் இருந்தாலும் இதுல நிவர்த்தி பண்ண முடியும்ன்றத ஆணித்தரமா அவர் நிறைய கஸ்டமர்களுக்கு உபயோகப்படுத்திருக்கிற. அதுல ராகு குரு கேது என்ன இணைவு இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்ற இந்த கான்செப்ட் மெத்தடையும் மந்திரத்தையும் பயன்படுத்துங்க, கண்டிப்பா பலன் கிடைக்கும்னது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். அது ரொம்ப ரொம்ப ஜோதிடரா நிறைய பேருக்கு வந்து இப்ப கஷ்டத்தோட வராங்க, பண பிரச்சனை பண கஷ்டம் வரவங்களுக்கு சாருடைய மெத்தட் வந்து அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கும் வர கஸ்டமருக்கும் பெரிய பெனிஃபிட் சார். பெரிய பெரிய பாக்கியம் சார் இந்த கிளாஸ் கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். 3 பேருக்கு மிகவும் நன்றி சார். நன்றி சார், ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப நன்றி சார், மகிழ்ச்சி. கணேஷ் சார், கணேஷ். எஸ் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் கிளாஸ் நல்லா சிறப்பா இருந்ததுங்க சார். நான் ஆல்ரெடி திதிசூன்யம் கிளாஸ் படிச்சிருக்கேங்க சார். அப்பவே சாரோட டேலண்ட் என்னன்னு தெரிஞ்சதுங்க சார். ஒரு வருத்தம் மட்டும் இருந்தது, இப்பதான் ஒரு 8 மாசமா நான் படிச்சுட்டு இருக்கேன் சார் ஜோதிடம். ஒரு வருத்தம் இருந்தது, நிறைய வீடியோஸ் பார்ப்பேன், ஒரு சில விஷயம் மட்டும்தான் எனக்கு புரியுற மாதிரி இருந்தது. சாரோட கிளாஸ்ல வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சதுங்க சார். அதுக்கப்புறம் இப்போ இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணதும் நல்லா புரிஞ்சதுங்க சார். கிளாஸ் நல்லா இருந்துச்சு. லாங் டைம் கோல், ஷார்ட் டைம் கோல்னு எல்லாம் சார் பிரிச்சு சொன்னதும் இன்னும் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க சார். அடுத்தது இன் காட் வி ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ் வந்து சொல்லியிருந்தாரு, டாலர்ல இருக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி பார்த்தோம்னா இன் சிவகாளீஸ்வரன் வி ட்ரஸ்ட், அவ்வளோ நம்பிக்கையா இருக்காரு சார். நீங்க ஆல்ரெடி சார் சொன்ன மாதிரி தாங்க சார், எல்லாமே தெரிஞ்ச ஒரு பெரிய புதையல் இல்ல ரகசியம் சுரங்கம் எப்படி வேணாலும் சொல்லலாங்க சார். சாரோட அடுத்த கிளாஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி சார், வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள், 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 வாழ்த்துக்கள். முருகேசன் சார். ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா வணக்கம். 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 இந்த ஸ்பைடர் பிளான்ட் தாங்க ஐயா, சும்மா நம்மளுடைய ஆட அசத்திருச்சு. ஒரு சைடு பணம் கேட்டிருந்தேன், ஒரு 50,000 பணம் கேட்டிருந்தேன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு. அவங்க ஒரு வாரமா இழுக்க போட்டு இருந்தாங்க, தர்றோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அது வர்ற மாதிரி தெரியலங்க. இந்த ஸ்பைடர் பிளான்ட் ஒரு சிஸ்டர் கான்வென்ட்டுக்கு ஒரு ஆட்டோ டிரைவர் சவாரி போல அந்த ஸ்பைடர் பிளான்ட பார்த்தோம்னா சிஸ்டர்கிட்ட கேட்டேன், அந்த ஸ்பைடர் பிளான்ட் கொடுங்க அப்படின்னு. அவங்க உடனே ஒண்ணு எடுத்துக்கப்பா அப்படின்ட்டாங்க. அப்படி எடுத்து வாங்குறேன் உடனே போன் வருது, இந்த பணம் வாங்கி வச்சிருக்கேன் வந்து வாங்கிக்கிட்டேன் அப்படின்னாங்க. அந்த எதுக்கு சொல்றேன்னா அந்த ஸ்பைடர் பிளான்டோட அந்த பண ஈர்ப்பு தன்மையை அங்கேயே காட்டு வெளிப்படுத்துது. அதையும் செடியும் வந்து போனும் வருது, ரெண்டும் அட் அ டைம்ல. அந்த மாதிரி என்ன சாரு கொடுத்துருக்கிறதுலாம் நிறைய கொடுத்துருக்காருங்க. அதெல்லாம் பயன்படுத்த அது எப்படி ஒரு வார்த்தைக்குள்ள எல்லாமே அட்டன் பண்ணோம்னா ஒவ்வொன்றும் அவர் சொன்ன விஷயம் அனைத்துமே வர ஆரம்பிக்கும். இந்த மந்திரம் சின்ன மந்திரம் 2 மந்திரம் சொல்லியிருக்காருங்க, அந்த மந்திரமா செம்ம சூப்பர் சார். நல்லா இருக்கும். ஒரு இடத்துல பயன்படுத்தி அது நல்லா பணம் கிடைச்சிச்சு, ஒரு இடத்துல பயன்படுத்த பணம் வந்துச்சுங்க. பரவாயில்ல சார். நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணது இந்த கிளாஸ் ரொம்ப சூப்பர் சார். உடனடி பணம். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார், மகிழ்ச்சி சார். 15 நாள் சொல்றீங்க, இன்னைக்கு 16வது நாள்ல இருக்கோம். 15 நாள் கிளாஸா சொல்லிருந்தா 16வது நாள்ல இருக்கும். எப்பவுமே ஒரு நாளாவது குறைந்தபட்சம் எக்ஸ்ட்ரா தான் எடுப்போம். எந்த வகுப்பு நம்ம சொன்னாலும் குறைந்தபட்சம் ஒரு நாள் வந்து எக்ஸ்ட்ரா தான் எடுப்போம். டைம் அப்படிங்கிறது நம்ம 1.5 மணி நேரம் சொல்லியிருந்தோம். எல்லா வகுப்புமே ஒரே ஒரு நாள் மட்டும் தான் எனக்கு 1.5 மணி நேரத்துல முடிச்ச மாதிரி, அதுவும் நான் 1 மணி நேரம் 40 நிமிஷத்துல முடிச்ச மாதிரி இருக்கும். சரிங்களா? மேக்சிமம் வந்து 2 மணி நேரம் குறைந்தபட்சம், ஒரு 1.25 மணி நேரம், 2 மணி நேரம், 2.5 மணி நேரம் தான் நம்ம வந்து வகுப்பு எடுத்திருக்கோம். சரிங்களா? ஏன்னா எல்லாத்துக்கும் போய் சேரணும். ஒரு சிலர் வந்து கேள்வி கேட்க வந்து தயக்கப்படுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நேரம் வரைக்கும் எடுத்தாலும் நம்ம பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காக நம்ம கொடுத்தது. ஆமா, இந்த வாட்டி எடுத்து கொடுத்த எல்லாமே பயனுள்ளதுங்க. எல்லா மக்களுக்கு எல்லாத்துக்கும் பயனுள்ளதா இருக்குங்க. கண்டிப்பா. நன்றிங்க, நன்றிங்க, நன்றிங்க. சிவராஜவேலு சார். சிவராஜவேலு சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். அவினாஷ்வரன் சார். சிவராஜவேலு சார். வணக்கம் சார். நல்ல குரு கிடைக்குன்னு ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். முதல் முறை உங்க அறிமுகம் கிடைச்சது. உங்க கிளாஸ் 4 கிளாஸ் படிச்சிருக்கேன் சார். 5வது கிளாஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பெஸ்ட்டுங்க சார். மாதா பிதா குரு 3 பேரும் சேர்ந்த தெய்வம். அந்த மாதிரி நீங்க 3 பேருமே என்னைக்கும் ஒற்றுமையா இருந்து எங்க எல்லாத்துக்கும் நல்ல வழிகாட்டுதல் பண்ணி கொடுக்கணும்.
நன்றி நன்றி சார், ரொம்ப நன்றி சார். வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு எல்லாமே நீங்க சொன்ன பலன் அப்படியே சொல்லி அத்தனை பேருமே சக்சஸ் சார். ஒருத்தர் 2 பேர் மட்டும் இல்லைங்க சார், அத்தனை பேருமே சக்சஸ். அது வெற்றி எல்லாமே உங்களுக்கு தாங்க சார். எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் உங்க எண்ணம் கண்டிப்பா எல்லாத்தையுமே உயர்த்துங்க சார். நன்றி சார். இதை அட்டன் பண்ண அத்தனை பேருமே ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க சார். உண்மையிலே பாக்கியவான். ஏதோ ஒரு ஜென்மத்துல எங்கேயோ செஞ்ச புண்ணியம் நீங்க அத்தனை பேரும் எங்களுக்கு குருவா கிடைச்சது. தொடர்ந்து நீங்க எங்களுக்கு புது புதுசா நிறைய விஷயம் கத்துக் கொடுங்க சார். உங்க ஆசீர்வாதம் எப்பயுமே எங்களுக்கு இருக்கணும் சார். ரொம்ப நன்றிங்க சார். அடுத்தது மருத்துவ ஜோதிடம் இன்னும் தாறுமாறா இருக்கும் சார். ஆமா நன்றிங்க சார். வியாழக்கிழமைங்களா? வியாழக்கிழமை. சூப்பர் சார், சூப்பர். ரைட். பாலாஜி சார், பாலாஜி காஞ்சிபுரம் சார். ஈஸ்வரன் சார். சக்திவேல், ஜெய் சக்திவேல். வணக்கம் சக்தி. ஓகே ஐயா, முதல்ல வந்து நம்மளோட மணிகண்ட ஐயாக்கும் முத்துப்பண்டி ஐயாக்கும் நம்மளோட சிவகணேஷ் ஐயாக்கும் நன்றியா. ஏன்னா தர்மசாஸ்தான்னு ஒரு சிபிஎஸ் குமார். ஏன்னா அதுல ஒவ்வொரு பாடம் வரும்போது நமக்கு தெரியும் குவாலிட்டியான பாடங்கள் தான் வரும். கண்மூடிட்டு அட்டன் பண்ணலாம் நம்ம. ஸோ இது அட்டன் பண்ணதுல பார்க்கும்போது ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சுயா. அதே மாதிரிதான் வந்து ஐயா வந்து சொன்ன சிவகணேஷ் வந்து கிளாஸ் நடத்தும் போது ஒரு பாயிண்ட் சொன்னாரியா. இது மாதிரி வந்து அவரோட ஐயா வந்து ஜாதகம் பார்த்தாரு. ஆனா வந்து அவருக்கு ஜாதகமாக்கு அமைப்பே இல்லை, ஜோதிராக அமைப்பே இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா வந்து ஐயா சொன்னாரு உங்களுக்கு வந்து ஜாதகம் வந்து அமையும். ஏன்னா அந்த மாதிரி குணம் அதுல அமைஞ்சாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எங்க மணிகண்டையும் சிவகணேசையும் கிடைச்சதுனால எங்களுக்கு வந்து நம்ம என்ன மன்னிச்சுக்கோ, இந்த மாதிரி வந்து நல்ல குருமலை அமைஞ்சிருக்காங்க. ஸோ எங்களுக்கு ஐயா சிவகணேசையும் மணிகண்டையும் நிறைய குருமலை படிச்சிருப்பாங்க, போய் தேடி படிச்சிருப்பாங்க. ஆனா எங்களுக்கு வந்து ஆன்லைன்ல வந்து ஒரு இடத்துல இருந்து உட்காந்து படிக்கிற ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றி ஐயா. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. கிளாஸ் சொல்லும்போது நிறைய சுவிட்சமா சொல்லி கொடுத்துருங்களா ஐயா. டெய்லி வந்து லிஸ்ட்ல நம்ம அந்த கண்டென்ட் இல்லாதல எக்ஸ்ட்ரா சுவிட்ச் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுயா. நன்றி. நன்றி. ஏதோ ஒரு வகையில எல்லாருமே பயன்படணும். எல்லாருக்கும் ஒரு சில விஷயங்கள் நிறைய மெத்தட் நம்ம சொல்லியிருப்போம். ஒரு சில மெத்தட் ஒவ்வொருத்தரும் பயன்படுறதுக்கு வந்து எளிமையா இருக்கும். அதனால அதெல்லாம் நம்ம கருத்துல கொண்டுதான் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கோம். ஒரு சிலருக்கு சின்ன விஷயங்கள் பிடிக்கும், இன்னொரு சிலருக்கு பெரிய விஷயங்கள் பிடிக்கும். அதனாலதான் அந்த மாதிரி கொடுத்ததுக்கு ஒரு காரணம். ஓகே ஓகே. ஈஸ்வரன் சார். நன்றி மகிழ்ச்சி. ஈஸ்வரன் சார் ஆன் பண்ணிட்டீங்க, பேசுங்க சார். சார் ஆன் பண்ணிருக்கீங்க சார், பேசுங்க. ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா. கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுங்க, பேசுங்க. வணக்கம் ஐயா. அருமையான இருக்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃப்ரெஷர் ஆஃப் நாலேஜ் சிவகாளீஸ்வரன் ஐயா வந்து அவ்வளவு கொட்டுறாரு, அப்படியே இன்ஃபர்மேஷன் கொட்டுறாரு. முக்கால்வாசி நான் ஆஃபீஸ்ல இருந்து அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சப்சிக்வெண்ட் கிளாஸஸ் நான் வந்து ஆடியோல கேட்டுட்டு நோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப அருமையான வகுப்பு. இப்படி ஒரு சிறந்த ஆசிரியரை நான் பார்த்தது இல்லை. 3 பேருக்கும் வாழ்த்துக்கள். 3 பேரும் ரொம்ப நல்லா இருக்கணும். நிறைய இது மாதிரி கிளாஸ் இன்னும் சப்சிக்வெண்ட் கிளாஸ் அட்டன் பண்றதுல நான் ஆர்வமா இருக்கேன். ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். 3 பேரும் வாழ்ந்த நிறைய பேருக்கு சமுதாயத்துல இப்படி பணி சிறக்க வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி சார். நன்றி. வாழ்த்துக்கள். சார் யாராவது பேச விரும்புறவங்க அப்படியே கொஞ்சம் வாங்க சார் வெளியே. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம், பேசுங்க. ரவி முனுசாமி சார் வணக்கம், பேசுங்க. முத்துப்பாண்டியனுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். அவர் உங்களே மணிகண்டராஜ் சார் வந்தாரு. மணிகண்ட குருஜிக்கு அப்புறம் சிவகாளீஸ்வரன் ஐயா வந்திருக்கிறாருங்க. அதாவது வாழ்க்கையில 50 வயசு ஆகுது, கத்துக்க வேண்டிய விஷயம் எவ்வளவு இருக்குன்றத படிப்படியா உங்க தர்மசாஸ்திரங்களே கொஞ்சமா கத்திட்டு இருக்க ஐயா. நன்றிங்க. நன்றிங்க. எவ்வளவு விஷயம் இப்பதான் ஐயா 50 வயசுலதான் ஐயா தெரிஞ்சுக்க வேண்டியது. மிக்க நன்றி ஐயா. சிவகாளீஸ்வரன் ஐயா வந்து பொறுமையா எடுத்து இந்த இவ்வளவு வயசுல நிறைய விஷயம் கத்துக்கிற அளவுக்கு இப்பதான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதே போல ஒவ்வொரு கிளாஸும் தர்மசாஸ்திரம் மூலியம் ஒவ்வொரு கிளாஸா கரெக்டா அட்டன் பண்ணிட்டே வர
ஜாமக்கோல் ஆகட்டும், உயர்நிலை ஆகட்டும், இப்போ பணவசிய கலை, இப்போ அடுத்தது டாக்டர் இது மருத்துவ ஜோதிடம் எல்லாமே படிப்படியா இப்பதான் கத்துக்கிற மாதிரி ஒரு அமைப்பு எனக்கு வந்திருக்கு. அதே போல இந்த கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. ஜாமக்கோல் கிளாஸும் ரொம்ப அருமையா இருந்தது. அதாவது 2 மணி நேரம் இல்ல 2.5 மணி நேரம் ஆனாலும் அப்படியே விட்டு போறதுக்கு மனசு இல்லை. அந்த அளவுக்கு பொறுமையா எடுத்து ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு புரிய வைக்கிற அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதே போல சிவகாளீஸ்வரன் ஐயாக்கு கோடாடி கூட நன்றிங்க ஐயா. நன்றிங்க, நன்றிங்க, ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப நன்றி குருஜி. நன்றி. முத்துப்பாண்டியனுக்கு நன்றி சொல்லிடுங்க குருஜி. அவராலதான் எனக்கு இந்த வாய்ப்பே கிடைச்சது. கண்டிப்பா அவங்களாலதான் எல்லாத்துக்குமே கிடைச்சதுங்க. நன்றி. குமரேசன் சார், கிருஷ்ணன் சீனிவாசன் சார். நன்றிங்க சார், மகிழ்ச்சி சார். வணக்கம் குமரேசன். குமரேசன் சார் பேசுங்க. பேசுறேன் சார். மிக்க மகிழ்ச்சி சார். 15 நாள்னு சொல்லிட்டு 16 நாள் வரைக்கும் கிளாஸ் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. ஒவ்வொரு நாளும் சிறப்பாக தான் இருந்தது. எல்லாத்தையும் நல்ல நோட்ஸ் எடுத்துருக்கோங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு இருவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றிங்க சார், நன்றி சார், நன்றி சார். கிருஷ்ணன் சீனிவாசன் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். முதலில் எங்கள் குருநாதர் மணிகண்ட ராஜ் அவர்களுக்கும் இந்த இதை காணொலியை நாங்கள் எளிதாக வீட்டில் அமர்ந்து பார்க்கறதுக்கு ஏதுவாக அமைத்து தந்த நமது இவர் முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும் இவர்கள் மூலமாக எனக்கு என்னுடைய அனுபவத்தில் கிடைக்கப்பட்ட சிவகாளீஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த இதுல இந்த 15 நாள் நான் ஒரு இதுல இருந்தேன், டிப்ரெஷன்ல அதாவது பண ஒரு இதனால எனக்கு இந்த மாசம் இது வரைக்கும் இல்லாம இந்த 2 மாசமா எனக்கு கொஞ்சம் இதுவா இருந்தது. ரொம்ப நான் நெகட்டிவ் இதுலயே இருந்துட்டேன். என்னடா அது இப்படி இருக்கே அப்படின்போது சரி இந்த பண இது அட்டன் பண்ணி பார்ப்போம், நமக்கு ஒரு புது இது கிடைக்கும்ன்ற இதுல நான் இது அட்டன் பண்ணேன். அதற்கு ரொம்பவும் பேர் உதவியா இருந்தவர் எங்க குரு மணிகண்ட சார் அவர்கள் தான். அது மூலமா நான் எனக்கு ஒரு நம்பிக்கை இப்ப பிறந்திருக்கு. நிச்சயமா கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு கொஞ்சம் இது அந்த இந்த வகுப்புல சொன்ன சில குறிப்புகள்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு வருதுல கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு இது கிடைக்குது. சீக்கிரமா எனக்கு எல்லா இதுவும் கிடைக்க பெறும்ன்ற நம்பிக்கையில நான் அவருக்கு மேலும் மேலும் இந்த இதை தன்னலம் பாராது பொதுநலம் கருதி அவர் அவர் குருநாதர் சேர்ந்து கற்ற வித்தைகளை எங்களுக்கு தெரியப்படுத்தியதற்கு மிகவும் நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயத்துக்கு நாங்கள் மிகவும் கடமைப்பட்டுள்ளோம். இந்த 60 வயது 90 வயதில் நாங்கள் இளமை காலத்தை நாங்கள் எங்களுடைய தொழில் மூலமாக நிறைய கத்துக்க முடியாம ஏதோ நாங்கள் பொருள் சேர்க்கறத ஒரு முறையற்ற முறையில நாங்கள் செலவழிச்சிட்டோம். ஆனா இந்த 60 வயசுல தங்கள் மூவர் மூலமாக கிடைக்கப்பட்டதுக்கு நான் பெரும்பாக்கியம் பெற்றுள்ளேன். இதுல மெயினா முத்துப்பாண்டி அண்ணாக்கு தான் நான் ரொம்ப கடமைப்பட்டுள்ளேன். அவருடைய ஆன்லைன் இது ஆரம்பிச்சு தைரியமா ஆரம்பிச்சு அதை பிரபஞ்சத்துக்கு கொடுத்தது அவருடைய முயற்சி நல்ல. கண்டிப்பா இன்னைக்கு எத்தனையோ லட்சம் பேர் இதனால பலன்படுறாங்க இல்லைங்கய்யா. ஆமா, அவர் தான் இன்னைக்கு ஜோதிடம் தமிழ்நாட்டுல ஜோதிடம் எல்லாருக்கும் இப்ப தெரியுதுன்னு பார்த்தாருன்னா அவர் தான். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி தான், அதுவும் முத்துப்பாண்டி ஐயா தான். அவருடைய முதல் குரலை கேட்டு 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 நாங்க உங்களை மாதிரி குருக்களை நாங்க அடைய பெற்றிருக்கோம். அவருக்கு ரொம்ப ரொம்ப நாங்க ரொம்ப கடமைப்பட்டுள்ளோம். மேலும் மேலும் பொதுநலம் கருதியும் தன்னலம் பாராது தங்களுடைய வித்தியைகளை எங்களுக்கு டிரான்ஸ்பர் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய இது நன்றி நன்றி ரொம்ப நன்றி. சாம்சங் யாருங்க சார்? சாம்சங் எஸ்எம் யாருங்க சார்? சார் நான் பேசுறேன். வணக்கம், ராஜரத்னம் பேசுறேன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப நன்றி சார். நான் பேரம்பேத்திகளுக்கெல்லாம் விக்ரமாதித்தன் கதை சொல்லிட்டு இருந்தேன். அதனுடைய இதெல்லாம் நல்லா தெரிஞ்சது. ஜாமக்கோல் படிச்சிருக்கேன், திதிசூன்யம் உங்ககிட்ட படிச்சிருக்கேன், திதி ரகசியங்கள் எல்லா ரகசியங்களையும் எங்கள் மண்டைக்குள் புகுத்திய உங்களுக்கு மிக்க நன்றி. அருமையா இருந்தது கிளாஸ். அருமையா கிளாஸ் எடுத்தீங்க. நான் என்னுடைய 77வது வயதில் உங்களிடம் படிப்பதற்கு புண்ணியம் செய்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன்.
ரொம்ப அருமையா இருந்த கிளாஸ். நீங்க மூவரும் நன்றாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி வாழ்க நன்றி சார் வளமுடன், நன்றி வாழ்க நன்றி சார் வையகம். நன்றி சார் நன்றி ரொம்ப சார் நன்றி கதிரேசன் சார். சார் கதிரேசன் சார் கண்ணன் சார் கதிரேசன் சார் பேசுறேன். நான் வந்து ஆ, சாரோட பழைய மாணவர் தான். ஓகே சார் ரொம்ப வகுப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சார் சார் வந்து அதான் பல மாணவர்கள் வந்து பல வேவ் லென்த் உள்ள மாணவர்களுக்கு இந்த பாடத்தை வந்து சிரமம் பாராத ரொம்ப பேஷனா நடத்தினாரு. அது லெசன்ஸும் பாடமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஆனா ரொம்ப முக்கியமான கருத்து என்னன்னா, இந்த விஷயங்கள்லாம் நீங்க இந்த குருமார்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு நம்ம கிட்ட வந்து பகிர்ந்திருக்கிறீங்க. இது வந்து சாதாரண விஷயமா எடுத்துக்க கூடாது. மறுபடியும் உங்க மூவருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம். நன்றிங்க 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 ரொம்ப நன்றிங்க நன்றி கண்ணன் சார் மகிழ்ச்சி சார். கண்ணன் சார் ஹலோ வணக்கம் சார் பேசுங்க சார் வணக்கம். ரொம்ப நன்றி. ஒரு 1.5 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். என் நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன் ஐயா. உங்களுக்கு நெட்வொர்க் கேக்குதுங்க உங்க ஐயா. நெட்வொர்க் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். நெட்வொர்க் சரி பாருங்க. சார் வணக்கம். அவர் நெட்வொர்க் இஷ்யூ இருக்குங்க ஐயா. ஆமா கதிரேசன் சார், வீராசாமி சார், ஹலோ ரோஹித் ஹலோ சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். மும்மூர்த்திக்கு சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். சிவகாளீஸ்வரன் ஐயா என்னோட கேள்விகளுக்கெல்லாம் நல்ல விதமா பதில் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு இந்த மாதிரி கான்செப்ட் எடுத்து இப்படி ஒரு கோர்ஸ் இருக்குமான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ற அன்னைக்கு தான் நான் என் நண்பர் மூலியமா கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படி ஒரு கோர்ஸ் இருக்குன்னு. கோர்ஸ் எடுத்து உடனே பணத்தை கட்டி இந்த கோர்ஸ்ல சேர்ந்தேன். நிச்சயமா இவர் சொன்ன கான்செப்ட்லாம் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பர்சனலி என்ன சொல்லணும்னா, இந்த கோர்ஸ் மூலியமா என்னோட ஐயப்ப பக்தியும் புதுப்பிக்கப்பட்டுருச்சு. ஏன்னா நான் மலைக்கு 2 தடவை போயிருக்கேன். பல வருஷம் தடங்கள் ஆயிட்டு. ஸோ அவரை என்ன சொல்லணும்னா, ஐயப்பன் அந்த இதே எட்டி பார்க்கல. இந்த கோர்ஸ் மூலியமா சிவகாளீஸ்வரன் ஐயா மூலியமா இந்த ஐயப்பனை பத்தி சொன்ன நான் உண்மையிலேயே வியந்து போயிட்டேன். இது மாயமா மந்திரமா எனக்கு தெரியல. அத ஐயப்பனை பத்தி சொல்லிட்டோன்னே அவர் மேல இருக்கிற பக்தி புதுப்பிக்கப்பட்டு மறுபடியும் அவர்கிட்ட போய் சேரணும்னு அந்த ஆர்வம் தூண்டப்பட்டு இருந்தது. அதுதான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு சிவகாளீஸ்வரன் ஐயாவுக்கு நான் உண்மையிலே தலை வணங்கி நான் அவருக்கு வணக்கத்தை தெரிவிக்கிறேன். ரொம்ப நன்றி ஐயா. உங்களோட அடுத்த கோர்ஸ் இருந்தா நான் நிச்சயமா வந்து சேர்ந்துருவேன் ஐயா. கண்டிப்பா. ரோஹித் ராஜ் சார். ஹலோ சார். ஆமா பேசுங்க. 3 பேருக்கும் வணக்கங்க சார். இந்த கோர்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். நான் ஜாமாக்கோல் வகுப்புலயே நான் கலந்துருந்தேன். அதுவும் சூப்பரா இருந்துச்சு. இந்த கிளாஸ் அதோட சூப்பரா இருந்துச்சு சார். எனக்கு வந்து ஜோதிடம் வந்து நான் அடிப்படை தான் படிச்சிருக்கேன். ஆனா வந்து இப்போ எனக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைச்சிருக்கு சார். இப்போ என்னோட கடவுள் நம்பிக்கையும் வந்து அதிகமாயிருக்கு இந்த கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா. இது வந்து இந்த மாதிரி கூட வந்து நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும்னு எனக்கு தெரியாது முன்னாடி வரைக்கும். இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு புது ஒரு ரூட் ஒன்று கிடைச்சிருக்கு என்னோட அடுத்தடுத்த லெவலுக்கு நான் போறதுக்கு. ஸோ அது வந்து எனக்கு நல்லா தெளிவு தெரியுது. இப்போ நான் வந்து இந்த ரூட் நான் போனேன்னா என்னால் வந்து தடைகளை வந்து எப்படி வந்து நான் வந்து கடந்து போயிட முடியும்னு. அதனால வந்து எனக்கு இந்த கிளாஸ் நான் அட்டன் பண்ணதுல வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் சார். நான் இதே மாதிரி நிறைய கிளாஸ் நான் அட்டன் பண்ணுவேன். எந்த கிளாஸையும் நான் விட மாட்டேன். நான் முதல்ல வந்து ஃபாஸ்ட்ல ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணேன். ஆனால் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து ஜாமக்கல் கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா வந்து எல்லா கிளாஸையும் அட்டன் பண்ணிடணும், தர்ம சாஸ்திரால வர எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்து வந்துடுச்சு. அதுக்கு வந்து காரணம் வந்து நீங்க வந்து எடுத்த விதம். அந்த கிளாஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஏதோ வந்து நம்ம முதல்ல சொல்லணும், அதுக்கப்புறமா இதை சொல்லிக்கிட்டே வரும்போது எல்லாருக்குமே புரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து அந்த ஆர்டரா எடுக்கிறீங்க. எல்லா வயசுக்காரங்களுக்கும் புரியுற மாதிரி இருக்கு. அதுதான் மெயினே. வந்து ஒரு டீச்சர் எப்படி எடுக்கணும் அப்படின்னு நீங்க வந்து கரெக்டா கொண்டு போறீங்க. எந்த இடத்துல நம்ம வந்து நிப்பாட்டணும், அட்வான்ஸ்டா இருக்கவங்க வந்து கேள்வி கேட்கும் போது அவங்களை நிப்பாட்டிடுறீங்க.
நீங்க வந்து கொஞ்சம் லோவா இருக்கிறவங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன் சார். உங்களுக்கு வந்து கண்டிப்பா சொல்லுவேன். அதுக்கான டைம் நீங்க வந்து கொடுத்து முதல்ல எது எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கடுத்து சொல்றீங்க. அதுதான் வந்து உங்ககிட்ட இருக்க ரொம்ப பெரிய பிளஸ் சார். நான் வந்து நிறைய பேர்கிட்ட அதை பார்த்தது இல்லை, டீச்சர்ஸ் கிட்ட. நீங்க வந்து எக்ஸலண்டா பண்றீங்க இதை. அடுத்தடுத்து வந்து நீங்க கிளாஸ் வந்து எடுக்கணும்னு வந்து நான் வந்து நினைக்கிறேன் சார். கண்டிப்பா நீங்க வந்து எடுப்பீங்க. நான் கலந்துப்பேன் சார். நன்றி சார். ரொம்ப நன்றி சார். வேற யாராவது பேசாதவங்க பேசலாங்க, கொஞ்சம் ஆன் பண்ணுங்க. இது யாராவது பேசுறீங்கன்னா பேசலாம். ஐயா மதுரையில இருந்து கண்ணன். கண்ணன் சார் சொல்லுங்க சார். வணக்கம் சார். 2 வருஷமா உங்கள்கிட்ட பயணிச்சிட்டு இருக்கேன், ரொம்ப சந்தோஷம் சார். சார்ட்ட ஜாமகோல கை ட்ரேடிங்கு கைரேகை அப்படி போயிட்டு இருக்கு. இது 4வது கிளாஸ் சார்ட்ட எனக்கு ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப சூக்ஷ்மமான அந்த டைம்லாம் வந்து ரொம்ப எக்ஸலண்ட். அது எதிர்பார்க்கல நாங்க இந்த கிளாஸ்ல. அது நேத்தி பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு சக்சஸ் பண்ணிட்டேன். காலையில ஒரு 50,000 எடுத்தேன் நான். சூப்பர் சார், வாழ்த்துக்கள் சார். நேத்து நைட்டு நீங்க சொன்ன எடுத்துறேன் சார், அவசியம் சார். 2 உங்க முத்து பண்ணினாக்கு மணிகண்டன் சாருக்கு உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் நானு. ஏன்னா இந்த வீக்லயே ஒரு பட்டாவும் எடுத்தேன். நான் சொன்னேன் சூரிய இது ஒரு சொல்லி கொடுத்த எந்திரத்துல ஒண்ணு பண்ணினேன் நானு. அது பண்ணி ஒரு பட்டா எடுத்தேன். அதாவது வெறும் 25 ரூபாய் எனக்கு அந்த இதுக்கு எடுக்கிறதுக்கு, பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு தான், வேற ஒன்றும் செலவு இல்லை. அது மாதிரி ரொம்ப சூக்ஷ்மமா இருந்தது. நேத்தி அந்த நீங்க சொன்ன ஐங்கோணம் அருங்கோணத்துல சப்ஜெக்ட் எடுத்து நேத்தான் பண்ணேன். அது இன்னைக்கு காலைல ஒரு 7 மணிக்கு அவங்களே போன் பண்ணி 50 ரூபா போட்டு விட்டுருக்கேன், பண்ணி கொடுத்துருக்கேன். ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் என்னைக்கு எங்களுக்கு பயணம் தொடர்ந்துட்டே இருக்கணும் சார். அவ்வளவுதான் சார். ஒரு பக்கம் சார்ட்ட பேசிக்ஸா ஹையர் போயிட்டு இருக்கு எனக்கு. ஒரு பக்கம் அதான் சார் சொல்றாரு, இங்க வந்துட்டீங்கன்னா முழுமையா என்னென்ன ஜோதிடத்துல உண்டோ அத்தனை கத்துக்கலாம் போயிட்டு இருக்கு. அது அப்படியே கண்டிப்பா சார். மீண்டும் எதிர்பார்க்கிறோம். வேற அடுத்த கிளாஸ்க்கு எதிர்பார்க்க ரெடி ஆயிட்டோம். வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். நன்றி சார். உங்க ஆசீர்வாதம் சார். உங்க இன்னைக்கு வேணும் சார். நன்றி சார். நன்றி சார். இந்த எந்திரத்துக்குலாம் உங்களுக்கு நான் தனியா கால் பண்ணலாமா சார்? மெசேஜ் ஆமா சார். ஏற்கனவே இந்த பழைய கிளாஸ்க்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அந்த ட்ரேடிங் பத்தி நீங்க சொன்னீங்க, அதுவும் வேணும் சார், கேட்கணும். ஓகே சார். அது நான் மெசேஜ் பண்ணிடுறேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே சார். வேற யாராவது பேசுறவங்களும் பேசலாம் சார். வேற ஏதாவது பேசுறவங்களும் பேசலாம். எல்லாரும் பேசிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது பேசலைன்னா பேசலாம் சார். ஒரு 2 மினிட்ஸுங்க சார். எங்க பாப்பா வந்து சார் கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு அந்த அவளும் ஆன்லைன் படிச்சுட்டு இருக்காங்க. ஓகே சார்ட்ட சொல்லி ஒரே இடம் சார். ஓகே வணக்கம் சார். சொல்லிடுறேன். வணக்கம். சொல்லுங்க. ராசிகள் 12 மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். நட்சத்திரங்கள் 27. அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருச்சிகம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், அல்யம், மகம், பூரம், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, ஸ்வாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. திதிகள் 15. பிரதமை, துவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, ஷஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்தசி, பௌர்ணமி. வணக்கம் சார். சூப்பர். வாழ்த்துக்கள்மா. சூப்பர். வாழ்த்துக்கள் சார். எத்தனை வயசு சார் ஆகுது? சார் இப்பதாங்க சார் செகண்ட் சேனல் போயிட்டு இருக்கா பிள்ளைங்க. எதிர்கால ஜோதிட விபூஷணி. ஆமாங்க. கண்டிப்பா பிரபஞ்சத்துறை ஆசீர்வாதம் முழுமையா இருக்கு சார். கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். உங்க ஆசீர்வாதம் பூர்வ ஜென்ம தொடர்பு சார். அவங்களுக்கு தான் 2 வயசுல எல்லாம் கிடைக்கும். எங்களுக்கு எல்லாம் ரொம்ப வயசு கிடைச்சுதான் கிடைக்கும். 20 வயசு. ஆமாங்க சார். கண்டிப்பா சார். நான் ஆன்லைன் கிளாஸ் பார்க்கும்போது வந்து பக்கத்துல உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பா பிள்ளைங்க. எனக்கும் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி இப்ப இதெல்லாம் கத்துக்கிட்டு உங்களுக்கு சொல்லி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க சார். ஓகே. எதிர்காலத்துல கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு தாந்திரிக சக்கரவர்த்தி ஆயிடுவாங்க சார். கண்டிப்பா சார். சக்கரவர்த்தினி ஆயிடுவாங்க. ரொம்ப நன்றிங்க சார்.
வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். ஐயா வேற ஏதாவது பேசுறீங்களா ஐயா? ஆனந்த் பேசலாமா சார்? ஐயா பேசுங்க ஐயா. சார் வணக்கம் வாங்க. போன வாரம் நீங்க இந்த பாவத் பாவம் கிளாஸ் எடுத்துருந்தீங்க சார், வாரம். ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. அது ரொம்ப அருமையா இருந்தது சார். ஒரு ஜோதிடரா ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அது ஒரு சப்ஜெக்டா போட்டு எப்ப சார் கிளாஸ் எடுத்தீங்க? ஏன்னா அது நடத்தும் போதே 15 நாள் சப்ஜெக்ட், 20 நாள். ஐயா அது வந்து உயர்நிலை பாடத்துல வரக்கூடிய ஒரு சின்ன பாட்டுங்கய்யா. அதுக்கு ஒரு இல்ல எடுக்கிறதுனா எடுக்கலாம் ஐயா, அது எடுக்கிறதுனா எடுக்கலாம், அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதுக்காக நாங்க ஏன் தனியா சப்ஜெக்ட்ன்ற பேர்ல பணம் வாங்கணும்னு நாங்க நினைக்கிறோம். அது உயர்நிலையில ஒரு சின்ன பாட்டு, அது உயர்நிலையில் நல்லா நம்மளால தெளிவா நடத்துறாங்க. நம்ம கிட்ட அடிப்படை முடிச்சு உயர்நிலை போகும்போது இதுதான் போயிட்டு இருக்கு சார். ஒரு 3 மாசம் சப்ஜெக்ட் அதுதான் போகும். ஓகேங்களா? ஒவ்வொரு பாவம் பார்க்கும்போது பாவத் பாவம் போயிட்டே இருப்பாங்க. பார்க்கும்போது நல்லா கரெக்டா புரிஞ்சுது சார். அதுதான் சூப்பர் சார். நீங்க இப்ப இந்த அடுத்து இந்த நோய்கள் போட்டிருக்கீங்களா சார், மருத்துவ முறை, அதுவும் இந்த மாதிரி கான்செப்ட் வருமா சார்? இதுவும் கண்டிப்பா வரும் சார், கண்டிப்பா. அதாவது பாவத் பாவத்னா கண்டிப்பா வரும். பாவத் பாவம் இல்லாம எப்படி தொடர்பு எடுப்பீங்க நீங்க? எந்த பாவத்துக்கு நீங்க எப்படி எடுப்பீங்க? நோய் யாருக்கு வரும்னு எப்படி சொல்லுவீங்க? நோய்க்கு யாரு வரும், எந்த உறுப்புக்கு வரும் அப்படின்ற விஷயத்த நீங்க எப்படி எடுப்பீங்க? கண்டிப்பா அதுக்கு பாவத் அதுதான் சார் டவுட். உங்கள்ட்ட கேட்கணும்னு நினைச்சா கடவுள் ரீதியா இன்னைக்கு நீங்களே வந்துட்டீங்க லைவ் கிளாஸ்ல. நன்றி சார், நன்றி சார், நன்றி. அடுத்த கிளாஸ்ல அது டவுட் இருந்தது. ஏன்னா அது அந்த பாவத் பாவம் பார்த்த உடனே இன்னும் இன்டெப்தா ஒருத்தருடைய பாவத்துல எப்படி உறவுகள் எடுக்கிற மாதிரி நோய்களும் அந்த மாதிரி எடுக்கும்போது ஒரு ஜோதிடரா நம்ம ஒரு ஷைன் ஆக முடியும். கண்டிப்பா எதிராளிக்கு நோய் கரெக்டா சொல்லவும் முடியும். அதனால ரொம்ப நன்றி சார். கண்டிப்பா சார், நன்றி சார், நன்றி நன்றி சார், நன்றி. ரொம்ப நன்றி சார், மகிழ்ச்சி சார், வாழ்த்து. ஓகே, வேற ஏதாவது பேசுறீங்களா ஐயா? சிவகாலட்சன் ஐயா ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட 16 நாட்கள் போனதே தெரியல. நிறைய டைமிங் இந்த தடவை எடுத்து நிறைய சரக்கு விட்டுட்டீங்க. நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். நான் உள்ள கிளாஸ்ல இல்லைன்னா கூட அப்பப்போ வந்து எட்டி பார்ப்பேன். சரி, மிக நிறைய சப்ஜெக்ட், நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டீங்க. ஸோ உண்மையாலுமே நம்மளுடைய மாணவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பொறுப்பனைசாலிகள் தான். ஸோ அதனால எல்லாருமே, அதாவது நம்ம தர்மசாஸ்திராவுடைய தாரக மந்திரமே எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும்ன்றதான். அது வந்து இன்னும் பிரபஞ்சம் வந்து எல்லாருக்கும் நிறைய பேருக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி பணவசிய கலை மட்டும் இல்லை, எல்லா கலைகளும் மக்கள் எல்லாரும் கத்துக்கிறதுக்கு நம்ம உறுதுணையா இருந்து வழி நடத்துவோம், ஒற்றுமையா இருந்து வழிபடணும். நிறைய வகுப்புகள் இன்னும் போடணும், மக்கள் நிறைய நீங்க உங்ககிட்ட இருந்து கத்துக்கணும். ஓகேங்களா? வாழ்த்துக்கள்ங்கய்யா, ரொம்ப சந்தோஷம். இந்த 16 நாள் தொடர்ந்து நம்மளுடைய டிராவல் பண்ணி நம்ம மாணவ எல்லாருக்குமே நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. மீண்டும் ஒரு முறை தர்மசாஸ்திர சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை வந்து இவ்வளவு தூரம் வந்து நம்ம ஒருங்கிணைத்து கொண்டு சென்ற நம்மளுடைய நண்பர் முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கு உங்கள் சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்கள் எவ்வளவு நாள் ஆனாலும் சரி, நாங்க கடைசி வரைக்கும் இருந்து பொறுமையா நிறைவு செய்து கொடுத்திருக்கின்ற எல்லா மாணவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்மளுடைய ஐயா வகுப்பு, ஐயா தனிப்பட்ட முறையில் வகுப்பு போட்டாலும் சரி, தர்மசாஸ்திரா எந்த வகுப்பு எடுத்தாலும் சரி, எங்களுடைய வகுப்புகள் எல்லாம் இதே மாதிரி தான் இருக்குங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா ஒளிவு மறைவுங்கிறது எப்பயுமே எங்கிட்ட கிடையாது. கொடுக்க பிரபஞ்சம் எங்களுக்கு கொடுக்கும். அதனாலதான் நாங்க தேடிட்டே இருக்கோம். ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒரு சின்ன கேப் நான் எடுத்துக்குவேன். எப்பயுமே நான் எந்த வகுப்பு எடுத்தாலும் ஒரு 3 மாசம் 4 மாசம் கேப் எடுப்பேன். காரணம் என்ன அப்படின்னா, அந்த வகுப்புக்கான சப்ஜெக்ட் முழுமையா எனக்கு தெரிஞ்சாதான் நான் உள்ள இறங்குவேன்றதுனாலதான். அந்த மாதிரிதான் ஐயாவும் அதே மாதிரிதான். ஐயா ஒரு வகுப்பு இருக்கும்போது முன்னாடி எல்லாத்தையும் சர்ச் பண்ணி வச்சிருவாரு. ஏற்கனவே இப்ப படிச்சது, ரெக்கார்ட் நாங்க நிறைய எழுதி வச்சது, அதெல்லாம் டேக்கர் பண்ணி தான் எடுப்போம். ஸோ அத்தனை விஷயங்கள் நாங்கள் சக்சஸ் பண்ண விஷயங்கள், இது எல்லாமே தான் அப்படியே உங்களுக்கு ஒட்டுமொத்தமா கொடுத்துருக்கோம். ஸோ பிரபஞ்சம் கொடுத்துருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ இது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துங்க. இது வந்து இந்த 4200 ரூபா நீங்க கட்டும் போது நீங்க கெட்ட விஷயங்கள் கூட நீங்க எல்லாமே 4 லட்சம் இல்ல 4 கோடி சம்பாதிக்கணும் தான் நாங்க நினைக்கிறோம். ஸோ எல்லாருமே நிறைய சம்பாதிக்கணும், அது மூலியமா மக்களும் பயனடையணும். நம்ம சார்ந்த உள்ளவங்களும் அது சார்ந்த விஷயம் டெவலப் ஆகணும். அதுதான் விஷயம். நம்ம வாடிக்கையாளர்களுக்கு வந்து நிறைய வெற்றியை கொடுக்கணும், அதுதான் நம்மளுடைய பயணம். ஸோ அந்த பயணத்துல வந்து எல்லாமே ஒரு மூலத்தோடு செயல்படுங்க. சரிங்களா? வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை நம்ம அடுத்த வகுப்புல நம்ம இனிதே இணைவோம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். சிவகலட்சன் ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா. ஓகேங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மணிகண்டன் சாருக்கும் சரி, முத்துப்பாண்டியனாவும் சரி, நான் வணக்கத்தை வச்சுக்கிறேன். மறுபடியும் திரும்ப ஒரு நன்றிகள். அனைத்து மாணவர்களும் அடுத்த நிலையில் இருக்கணும். கண்டிப்பா வந்து பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு மேம்பாடான ஒரு நிலையில வந்து சந்திக்கணும். மிக விரைவில் இதுக்கு உண்டான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். சரிங்களா? அதனால நீங்க அந்த சொன்ன மாதிரி இந்த டார்கெட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் நான் சொல்லியிருக்கணும் அதே மாதிரி வந்து கம்பல்சரியா நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? ஃபாலோ பண்ணீங்கன்னாவே அடுத்தடுத்த நிலைக்கு நீங்க கம்பல்சரியா வந்து வளர்ச்சி அடைஞ்சு வந்துகிட்டே இருப்பீங்க. சரிங்களா? அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. சரிங்களா? முத்துப்பாண்டியனா இருந்தாலும் ஒரு 2 வார்த்தை பேசுங்க. ஐயா முத்துப்பாண்டியா.
முத்துப்பாண்டியண்ணா. வணக்கம் வணக்கம். அருமை, சந்தோஷம் ஆயிடுச்சுங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. எல்லா அனைவருக்கும் நன்றி. உங்களெல்லாம் கேட்டுட்டே இருக்கேன். வணக்கம்ண்ணா. ரொம்ப சந்தோஷம். நல்ல எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்கய்யா. ஏனுங்க? இல்ல இது வீடியோ லேப்டாப்ல வீடியோ இல்லைங்க, அது வெப்கம் இல்ல. வேற ஒண்ணும் இல்ல. சந்தோஷம் ஆயிடுச்சுங்க. அனைவருக்கும் நன்றி. ரொம்ப அருமையா இருந்துச்சு கிளாஸ். ஆனா நிறைய ரகசியத்தை சொல்லிட்டீங்க எங்க வெளியில. போன கிளாஸ் அந்த கிளாஸ் வேற லெவலா இருந்துச்சு. மாணவர்கள் பண்ண இருக்கிறோம். அதனாலதான் ரொம்ப பட்டாசா இருந்துச்சுங்க. ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. ரொம்ப நன்றி. நன்றிங்க நன்றிங்க. மீண்டும் நம்ம அடுத்த வகுப்புல இணைவோம். நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றி. வணக்கம். ஐயா கோடி நன்றிகள். கோடி நன்றி ஐயா. நன்றி.